وبعده قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பும் அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய புனிதமான ரமலான் மாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ரமலான் மாதத்தில் எல்லா நல்லமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இதுவரை இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இனி மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் சரீர சுகத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்திரம் புரிவானாக. ஆமீன். நமது முன்னோர்களாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் எவ்வாறு இந்த ரமலான் மாதத்தை கழித்தார்களோ அதுபோன்று நாமும் இந்த ரமலான் மாதத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, கிட்டத்தட்ட ரஜப மாசத்திலிருந்து நம்ம துஆ கேட்க ஆரம்பிச்சோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான் அப்படின்னு நம்ம துஆ கேட்க ஆரம்பிச்சோம். எல்லாருமே ஆமீன் சொன்னாங்க. ஆனா ஆமீன் சொன்னவர்களில் பலர் இல்லை. ரமலான் மாதத்துல நம்ம துஆ கேட்டோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபுலையும் ஷஅபான் மாசத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத் செய். வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய் அப்படின்னு இமாம் துஆ செஞ்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் ஆமீன்னு சொல்லிருந்தியோ, ஆமீன் சொன்னவர்களில் பலர் இல்லை, மூத்தாயிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் நம்மை சேர்க்கவில்லை. நம்ம துஆ கேட்டது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ரமலானை நாம் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். ஏன்னா பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர்களும் ரமலான் மாதம் கிடைக்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆசைப்பட்டார்கள், நாமும் ஆசைப்பட்டோம். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. கண்ணு முன்னாடியே பல பேரை பார்த்தாயிட்டான். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்ப இதை நாம் நல்ல முறையில் இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, அடுத்த ரமலான் நமக்கு கேரண்டி கிடையாது. கிடைக்கிற ரமலான் தான் கடைசி ரமலானா இருக்கலாம். இதுக்கு நம்ம பெரிய ப்ரூஃப் எல்லாம் தேட வேண்டிய தேவையில்லை. சென்ற ரமலான்ல இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்லையே, சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலான்ல இல்லை. இந்த ரமலானில் இல்லாதவர்களுக்கு தெரியாது இந்த ரமலான்ல நம்ம இருக்க மாட்டோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சென்ற ரமலான்ல இருந்திருப்பாங்க, 24ல இருந்திருப்பாங்க, 25 நசீப் இல்லை. அன்பான பெருமக்களே, அந்த மாதிரிதான் இந்த ரமலான்ல நம்ம இருக்கிறோம், அடுத்த ரமலான் இருக்கும். ஆனா ரமலான்ல நம்ம இருப்போமாங்கிறது தெரியாது. அதனால இந்த ரமலான் மாதத்தை நாம் நம்முடைய கடைசி ரமலானாக நினைத்துக் கொள்ளணும். ஏன்னா அடுத்து கேரண்டி இல்லை நமக்கு. நமக்கு ஒரு 100 வருஷம் கேரண்டி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. தெரியலையே,
ஏன்னா கண்ணு முன்னாடியே பல பேர் போயிட்டாங்க. அதெல்லாம் நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டும். இந்த ரமதான் என்னுடைய கடைசி ரமதான். எந்த அளவுக்கு இந்த ரமதானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தணும். ஒருவேளை அடுத்த ரமதான்ல இல்லாம நம்ம மௌத்தா போனா கூட நம்ம கவலைப்பட வேண்டிய நிலை ஏற்படாது. அல்ஹம்துலில்லாஹ் சென்ற ரமதான்ல நல்ல முறையில் இபாதத் செஞ்சுட்டாங்க, பரவாயில்லை. இல்லைன்னு சொன்னா மௌத்துடைய நேரத்துல கவலைப்பட வேண்டியது வரும். போன ரமதான தவற விட்டுட்டோமே, போன ரமதான வீணாக்கிட்டோமே, இந்த ரமதான கிடைக்காம போயிடுச்சு, அல்லாட்ட கேட்கவும் முடியாது. அல்லாட்ட கொஞ்சம் ரமதான் மாதத்தை நசீபாக்கிட்டா நான் நிறைய அமல் செய்யறேன்னு சொல்ல முடியாது. அல்லி ஆமலு சாலிகன் கால ரப்பி இர்ஜிஊன் ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிகன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா ஹுவ கலிமத்துல் காஹிலுஹா இன்னஹா கலிமத்துல் ஹுவ காஹிலுஹா. மௌத்துடைய நேரம் வரும் பொழுது அவன் சொல்லுவான் அல்லி கால ரப்பி இர்ஜிஊன், கொஞ்சம் திருப்பி அனுப்புறப்பே மௌத்தாக்கிறாத, கொஞ்சம் திருப்பி துனியால வாழ்றதுக்கு தௌஃபீக் செய்யல. அல்லி ஆமலு சாலிகன் ஃபீமா தரக்து, நான் என்னென்ன அமல்கள் எல்லாம் நான் செய்யாம இருந்தனோ அதையெல்லாம் நான் செஞ்சதோ ரப்பே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அந்த கல்லா இன்னஹா கலிமத்துல் ஹுவ காஹிலுஹா, அதெல்லாம் சும்மா வீணான பேச்சு. கொடுக்கும் போதே நீ பயன்படுத்தல, இப்போ உட்காந்துட்டு நீ டேட் கேட்டுட்டு இருக்கிறியா? கொடுத்த நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அவ்வளவு காலம் கொடுத்தா இல்ல, 50 வருஷம் 60 வருஷம் கொடுத்தாங்க, அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னுடைய டேட்டு வேலிடிட்டி முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு இன்னும் 1 வருஷம் கொடு 2 வருஷம் கொடுனா எப்படி? இன்னஹா கலிமத்துல் வகாயிலுஹா வமின் வராஹிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது, எக்ஸிட் அடிச்சாச்சு, இனி நீ வேற உலகத்துக்கு தான் போகணும். வமின் வராஹிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். உனக்கு ஆலமுல் பர்ஸகுன்னு சொல்லக்கூடிய கபருடைய உலகம் இருக்குது, நீங்க அங்க மாற்றப்பட்டுட்டீங்க. அவ்வளவு திருப்பி ஆலமு ஷஹாதா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கு எல்லாம் வர முடியாது. அப்படி எல்லாம் நீ என்று எல்லாம் கொடுக்க முடியாது, எக்ஸிட் முடிஞ்சு போச்சு. பண்பான பெருமக்களை, கிடைக்கக்கூடிய ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முன்னோர்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். சாலிஹீன்கள் ரமதான்ல எந்த அளவுக்கு அமல் செய்தார்கள், எப்படி அவங்களால இப்படி அமல் செய்ய முடியுது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 60 குர்ஆன் ஓதுவாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 61 குர்ஆன் ஓதுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு. முன்னோர்கள் ரமதான் மாதத்தில் எப்படி எல்லாம் அமல் செய்தார்கள், ஆச்சரியப்பட வேண்டிய நிலை. அவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறார். எப்படி அவங்களால அமல் செய்ய முடிஞ்சது என்றால் இதான் கான்செப்ட். இதை தன்னுடைய கடைசி ரமதானாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அதனால எந்த அளவுக்கு இந்த ரமதான் மாதத்தை நாம் அமல் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதான் மாதம் வருதுனாவே தனி சந்தோஷம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரமதான் மாதத்தினுடைய வருகையை குறித்து. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸிலே வருது, கான யகூலு இதா தഖல ரமதான், ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், மர்ஹபம் பில் முத்தஹிர் சொல்வார்கள். மர்ஹபம் பில் முத்தஹிர். ரமதான்னா காலையிலிருந்து நைட்டு வரை பசி பட்னியமா கடந்து சாவணும்னு நினைக்க கூடாது. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நோன்பை கடமையாக்குவதனுடைய தாற்பயமே வேற. அதனுடைய சயின்டிஸ்டுகள், மருத்துவர்கள் இந்த நோன்பை பத்தி அவ்வளவு எழுதுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய பலன்கள் ரொம்ப நீண்ட பலன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதம் வந்து விட்டால் மர்ஹபம் பில் முத்தஹிர் சொல்வாங்க. மர்ஹபா, வெல்கம், நல்வரவு உண்டாகட்டும் சொல்லிட்டு பில் முத்தஹிர், பரிசுத்தப்படுத்தக்கூடியதற்கு நல்வரவு உண்டாகட்டும், பரிசுத்தப்படுத்தக்கூடியதற்கு நல்வரவு உண்டாகட்டும். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நாம் உம்மன் முத்தஹிர், அது என்ன யார சொல்லலாம்? பரிசுத்தப்படுத்தக்கூடியதற்கு நல்வரவு, ரமதான முத்தஹிர்னு சொல்றீங்களே, ரமதான் மாதத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுன்னு சொல்றீங்களா, அது என்ன பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டதற்கு நாயகம் சொன்னார்கள், முத்தஹீருன் மினல் துனூபி வல் கதாயா. ரமதான் மாதங்கிறது நம்முடைய சின்ன பெரிய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ரமதான் மாதம் என்பது நம்முடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் பரிசுத்தப்படுத்திவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இந்த ரமதான் மாதத்தினுடைய வருகையை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன சொல்றாங்க? ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது முத்தஹீரும் மினல் ذுனூபி வல் ஹதாயா, இந்த ரமலான் மாதம் என்பது சிறிய பெரிய பாவங்கள் இருந்து அவனை சுத்தப்படுத்திவிடும். ரமலானுடைய வேலையே நம்ம பாவத்தை மன்னிக்கிறது தான். ரமலான் மாதத்தினுடைய நோக்கமே, அல்லாஹ் ரமலான் மாதத்தை நமக்கு கொடுத்ததே நம்முடைய பாவங்கள் இருந்து நம்மளை கழுகி சுத்தப்படுத்தணுங்கிறது தான். இந்த ரமலான் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அதற்கு இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ரமலான், ரமலானுக்குன்னு ஒரு அர்த்தம் மலைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ரமலானுக்கு ஒரு அர்த்தம் என்ன? மலை அப்படின்னா என்ன? மழை எப்படி பெய்தால் அந்த பூமியை சுத்தப்படுத்துமோ அது மாதிரி ரமலான் நம்மை பாவங்களிலும் சுத்தப்படுத்திவிடும். ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய விளக்கங்கள் எழுதலாம். ரமலான் மாதத்தினுடைய சந்தோஷம் நமக்கு இப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கிறான். பிற ஒண்ணுல அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுட்டான், ரெண்டுல அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கிறான், மூணுல பாவத்தை மன்னிக்கிறான். எப்ப பெருநாக்க சங்கடிக்கிறாங்களோன்னு பார்க்க கூடாது. எப்ப 17 வராது, எப்ப 27 வராதுன்னு பார்க்க கூடாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லவ் யஅலமுல் இபாது மா ரமலான், லவ் யஅலமுல் இபாது மா ரமலான், அடியார்கள் ரமலான் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால், அடியார்கள் இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், இது எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம், இந்த மாதத்தில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் பாக்கியங்கள் என்னங்கிறத அடியார்கள் புரிந்து கொண்டால், அவங்க இப்படி நினைப்பாங்களா, வருஷத்துல ஒரே ஒரு மாசத்தை மட்டும்தானே அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறா, வருடம் முழுவதும் ரமலானாக இருந்தால் நன்றாக இருக்குமே நினைப்பார்களாம். நமக்கு ரமலானுடைய தாற்பயம், அதனுடைய மகத்துவம், அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை எதற்காக நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நம்ம சரியாக புரியாமல் இருப்பதின் காரணத்தினாலதான் எப்போ இந்த ரமலான் கழியாதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ மேலோட்டமா வெறும் பசியும் பட்டினியுமா இருக்கிறமேங்கிறத நீ பார்க்கிற, ஆனா அல்லாஹ் ரமலான் மாதத்துக்குள்ள உனக்கு என்னென்ன சன்மானங்களை வைத்திருக்கிறான் என்பதை சற்று நீ சிந்தித்தால், அறிந்து கொண்டால், பெருநாவை நீ எதிர்பார்க்கவே மாட்டேன். பெருநாங்கிறதே உனக்கு வேணான்ற, வருஷம் முழுவதும் எனக்கு ரமலானாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவார் என்று நாயகம் சொன்னார்கள் என்றால், அவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் ரமலான்ல வச்சிருக்கிறான். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் அன்பான பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய முதல் பிறையை பார்க்கும் பொழுது, ரமலானை பார்த்து விட்டால் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, முத்தஹீருன் மர்ஹபம் பில் முத்தஹீர், எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய, எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் கழுகி எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானே உனக்கு நல்வரல் ஆகட்டும் என்று சொன்ன நாயகம் இன்னொரு இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மன் அதரக்க ரமலான் ஃபலம் யுஃபர், மன் அதரக்க ரமலான் ஃபலம் யுஃபர், ஒருவர் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமா போகட்டும்ங்கிறான். ரமலானுக்கு முன்னாடி ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருன்னா அது வேற விஷயம். ரமலானுக்கு முன்னாடி ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, அவருடைய நசீப் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா ரமலான் மாதத்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவர் வாங்கவில்லை என்றால், அவருடைய பாவங்களை அந்த ரமலான் மாதம் போக்கவில்லை என்றால், அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, நாசமா போகட்டும், அவநாசமா போகட்டும். ஹதீஸினுடைய வாசங்கள் எல்லாம் பல மாதிரி வருது. அவநாசமாகட்டும் வருது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டும் வருகிறது, அல்லாஹ்வை தூரமாக ஆக்குவான் வருகிறது. பலவிதமான ஹதீஸுகள் வருது. இந்த சாதாரண ஹதீஸெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில ஏறும் பொழுது ஒவ்வொரு படியில கால வைக்கும் பொழுதும் ஆமீன் 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 3 தடவை ஆமீன் சொல்லுவாங்க. பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இதுவரை நீங்க மெம்பர் படியில ஏறும் பொழுது ஆமீன் சொல்லி எல்லாம் நாங்க பார்க்கல, திடீர்னு புதுசா ஒவ்வொரு படியில கால வைக்கும் பொழுதும் ஆமீன் சொல்றீங்களே என்று காரணம் கேட்டதற்கு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்தாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு துவா செய்வாங்க. அதுல ஒரு துவா என்ன, மன் அதரக்க ரமலான் ஃபலம் யகுஃப, ஒரு ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நாசமாகட்டுமாக என்று ஜிப்ரீல் பதுவா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன்னு சொல்றாங்க. இதுல ரிஜெக்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம துவா செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் ஏத்துக்கிறோம் செய்யலாம், ஏத்துக்கிறாம இருக்கலாம். ஆனா இந்த ஹதீஸை பொறுத்தவரை ஜிப்ரீல் பதுவா செய்யறாங்க, ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியுது, ரமலான்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கவும் செய்வான், அல்லாஹ் மன்னிக்காமல் இருக்கவும் செய்வான். ரமலான் பாவங்களை மன்னிக்க கூடியதுதான், அதுல சந்தேகம் இல்லை, அதுல மாற்று கருத்து இல்லை. ரமலான் மாதத்தின் மூலமாக அல்லாஹ் தன் அடியாருடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதில் இரு கருத்துக்கு வேறுபாடு இல்லை. ஆனா அந்த ரமலானாக ஒழுங்காக கழிய வேண்டும். அவன் பிடிச்ச மாதிரி ரமலான் மாதத்தை கழிக்கணும், அவன் பிடிச்ச மாதிரி நோன்பு வைக்கணும், அப்பதான் அவன் மன்னிப்பான். ரமலானின் மூலமாக நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் தர வேண்டும் என்று நாம் நாடுகின்றோமோ அவன் நினைச்ச மாதிரி நடந்தாதான் அவன் கொடுப்பாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் எப்படி ரமலான்ல இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்றானோ அப்படிதானே இருக்கணும். அல்லாஹ் நம்ம எப்படி பார்ப்பான்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்தை எப்படி கழித்தார்களோ அத மாதிரி நம்ம கழிக்கிறோமான்னு தான் அல்லாஹ் பார்ப்பான். சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள் அவர்கள் எப்படி ரமலான் மாதத்தை கழித்தார்களோ அத மாதிரி கழிக்கின்றார்களா, அந்த மாதிரி ரமலான் மாதத்தை பயன்படுத்துகிறார்களா என்றுதான் அல்லாஹ் பார்ப்பான். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நல்லோர்களும் நாதாக்களும் எவ்வாறு ரமலான் மாதத்தை கழித்தார்களோ அது போன்று கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இமாம்கள் சம்பந்தமாக நிறைய செய்திகள் எழுதுறாங்க, ஹதீசுகள்லயும் நிறைய செய்திகள் வருது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்றால் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ அது அத்தனையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் பொருத்தப்படுற மாதிரி நம்ம ரமலான்ல இருக்கணும். ரமலான் அப்படின்னு சொன்னா வெறும் காலையில ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை சாப்பிடாம குடிக்காம இருந்தா மட்டும் அல்ல நோன்பு, அது மட்டும் அல்ல நோன்பு. ஹதீஸ்களை பார்த்தால், இமாம்கள் சொல்லக்கூடிய தகவல்களை பார்த்தால் நோன்புன்னு சொன்னா வேற மாதிரி நமக்கு தெரியும். வெறும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது அல்ல. அந்த கான்செப்ட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் எந்த கான்செப்ட்ல நோன்பு வைத்தார்களோ அதே கான்செப்ட்ல நம்ம ஒரு பக்கம் கொஞ்சம் சர்வே எடுத்து பார்த்தா எத்தனை பேர் தேர்வாங்கன்னு தெரியும். அவங்க எந்த கான்செப்ட்ல ரமலான கழித்தார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த கான்செப்ட்ல நோன்பு வைக்க சொன்னார்களோ அந்த நோம்பின் பிரகாரம் ஒரு சர்வே எடுத்து அப்படின்னா எத்தனை பேர் பாஸ் ஆகுவாங்கன்னு தெரியும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ உபாதி இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா ஹாஉலாஇல் கலிமாத்தி இதா ஜாஅ ரமலான் அன் யகூல அஹதுனா. ரமலான் மாதம் வந்து விட்டால் நாங்க இந்த துஆவை ஓதும்படியாக எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ரமலான் மாதம் வந்து விட்டால் இந்த துஆவை நாங்க ஓதும், அன் யகூல அஹதுனா, எங்களில் ஒவ்வொருவரும் இந்த துஆவை ஓத வேண்டும் என்று நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம சல்லிம்னி மின் ரமலான் வ சல்லிம் ரமலான லீ வ தஸல்லிமுஹு மின்னி முத்தகப்பிலா. அல்லாஹ்வே, ரமலான் மாதத்தை எனக்கு சலாமத்தாக்கி கொடு, ரமலான் மாதத்தை எனக்கு சலாமத்தாக்கி கொடு. என்ன ரமலான் மாதத்திற்கு சலாமத்தாக்கி கொடு, ஒன்னு அதை எனக்கு சலாமத்தாக்கிட்டா, இன்னொன்னு என்ன ரமலான் மாதத்திற்கு சலாமத்தாக்கி கொடு. ரொம்ப சலாமத்தான முறையில இந்த ரமலான் எங்கிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அது விடைபெற வேண்டும். என்ன அழகான வார்த்தை. ரமலான் மாதத்தை எங்களுக்கு சலாமத்தாக்கி கொடுன்னு சொன்னா ரமலான்ல நோய் அது இது போட்டு எங்களை புடிஞ்சு எடுக்கிறாரு. ஏன்னா நிறைய அமல்கள் நாங்க செய்யணும். அதனால ரமலான் மாதத்தை எங்களுக்கு சலாமத்தாக்கிட்டாங்கன்னா இந்த ரமலான் மாதத்தில் எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யும். சரி, எங்களை ரமலான் மாதத்திற்கு சலாமத்தாக்கி கொடுன்னா ரமலான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டுமோ அது மாதிரி ஒழுங்கா நாங்க கழிக்கணும், சொதப்பிடக்கூடாது.
ரமலான் மாதத்தை எவ்வாறு நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். கடைசியில் எங்களிடமிருந்து ரமலான் மாதம் விடைபெறும் பொழுது முத்தகப்பலா, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ரமலானாக எங்கள் தெரிந்தது போகும். நாங்கள் ஃபெயில் ஆகிடக்கூடாது. ரமலான் எங்களிடமிருந்து விடை பெறும் பொழுது நாங்கள் அந்த மாதத்தில் பாஸானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஃபெயில் ஆகிடக்கூடாது. அழகான துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலான் மாதத்துல நீங்க 3 விஷயத்துல கவனமா இருங்க. ரமலான் மாதத்தில் 3 விஷயத்துல கவனமா இருங்க. லமன்து லகுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றதுக்கு நான் கேரண்டிங்கிறான். 3 விஷயத்துல கவனமா இருங்க. ஒன்னு லிசானுஹு வ பதனுஹு வ ஃபர்ஜுஹு, நாக்கை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வயிற்றை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3ஐயும் நீங்கள் சலாமத்தாக ஆக்கினால் உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு கேரண்டிங்கிறான். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலான் மாதத்தை ரொம்ப பயந்துக்குங்க. ஃபத்தகு ஷஹர ரமலான், ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஃபஇன்னல் ஹஸனாத யுதாஅஃபு, ரமலான் மாதத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா ரமலான் மாதத்துல நிறைய அமல்கள் செய்யறோம், ரமலான் மாதத்துல நிறைய சதகா செய்யறோம், ரமலான் மாதத்துல ஜகாத் கொடுக்கிறோம், நிறைய செய்யறோம். ஏன்? மற்ற மாதங்களில் கிடைக்காத அதிகமான நன்மைகள் ரமலான் மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹதீஸில் எப்படி வருது, நோம்பு சாயிபி இபாதத்து, ஒரு நோம்பாடி தூங்கினா கூட அல்லாஹ் இபாதத்தை எழுதுறான். ஹதீஸில் வருது. நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலான்ல கணக்கற்ற நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அது நமக்கு தெரியுது. அதனாலதான் மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக அமலும் செய்யறோம், அதிகமான நல்ல காரியங்கள் நம்ம செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, ரமலான் மாதத்தின் மூலமாக ரமலான் மாதத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதோட முடித்து விடாதீர்கள். கதாலிக்க செய்யாதுங்கிறாங்க. அதே மாதிரிதான் பாவம் செஞ்சாலும் சிக்கலா போயிடும். ரமலான் மாதத்தில் எவ்வாறு நன்மைகள் நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துர்ருல் மன்சூர்ங்கிற தஃசீர் குர்ஆனுடைய விரிவுரை நூல்ல பதிவு செய்யறாங்க. இங்க ரமலானுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குறீங்க, இன்னொரு பக்கத்தை பார்க்காம இருக்கிறீங்க. கவனமா இருங்க. ரமலான் மாதத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள். அதனுடைய இன்னொரு முகம் என்ன, கதாலிக்க செய்யா, பாவம் செஞ்சாலும் டபுளா போகும். ரொம்ப கவனமா இருக்கு. எப்படி நன்மை செஞ்சா கணக்கில்லாம நன்மை ஏறுமோ, பாவம் செய்தாலும் அது டபுளாக மாறிக்கொண்டே இருக்கும். எனவே ரமலான்ல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய ஹதீஸ்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, லைஸ ஸியாமு மின ஷராபி வ தஆமி வஹதா, நோம்புன்னு சொன்னா வெறும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுக்கு மட்டும் அல்ல நோம்பு. வலாகின்னஹு மினல் கிذبி வல் பாத்திலி வல் லகுவி, பொய் பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, அது மாதிரி தேவையற்ற காரியங்களில் கலந்து கொள்ளாம இருக்கிறது, இதுவும் சேர்ந்தாதான் நோம்பு. முரதி எல்லாரும் சொல்றாங்க, நோம்புன்னு சொன்னா வெறும் காலையில் கொஞ்சம் இருந்து நைட் வராம சாப்பிடாம இருக்கிறது அல்ல, மொத்த பாடியை கண்ட்ரோல் பண்ணுங்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இதா சும்த ஃபதஹ்ஃபல் மஸ்ததஅத, நீ நோம்பு பிடித்துக் கொண்டால் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்துக்கணும். சுஃபியான் தௌரி சொல்லுவாங்க, அல் கீபத்து துஃப்ஸிது ஸௌம், நீ அடுத்தவனை பத்தி புறம் பேசினா அவன் நோம்பு அவுட்டுங்கிறான் சுஃபியான் தௌரி. அதாவது நோம்பினுடைய முழு பலனையும் நீ இழந்து விடுவாய். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நீ நோன்பு வைத்தால் வெறும் சாப்பிடாம மட்டும் இருக்கிறது, வயிற்றுக்கு மட்டும் நோன்பை கொடுக்காத. இதா சும்த ஃபல்யஸும் சம்அக வ பஸரக வ லிஸானக, நீ நோன்பு வைத்தால் வெறும் காலையிலிருந்து மகரிப் வரை சாப்பிடாம இருக்கிறா பாரு, வயிற்றுக்கு மட்டும் நோன்பு கொடுக்காத. நோன்புன்னு சொல்ல சாப்பிடாம இருக்கிறது, உன் வயிற்றுக்கு மட்டும் நோன்பு கொடுக்காத, உன் காதுக்கும் நோன்பு, உன் காதையும் நோன்பு பிடிக்க வை இப்படி சொல்றாங்க. வயிற்றை மட்டும் நோன்பு பிடிக்க வைக்காத. நோன்பு உன் வயிற்றுக்கு கடமை இல்லையே, உனக்கு தானே கடமை. உனக்குன்னு சொல்லும் பொழுது அதுல கண் வரும், காது வரும், எல்லா உறுப்புகளும் வரும். எல்லா உறுப்பும் சேர்ந்தாத நீங்கிற ஒரு ஆள் வருவேன். அல்லாஹ் உனக்கு உன் வயிற்றுக்கு நோன்பை கடமையாக்கி இல்லை, உனக்கு தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்.
அப்போ நோன்பு என்பது உன் வயிற்றை மட்டும் பிடிக்க வைக்காத, உன் காதையும் நோன்பு பிடிக்க வை, உன் கண்ணையும் நோன்பு பிடிக்க வை, உன்னுடைய நாவையும் நோன்பு பிடிக்க வை சொல்லிட்டு சொல்றாங்க. புறம் பேசாத, பொய் பேசாத, அடுத்தவர்களை பத்தி கோல் சொல்லாத, அண்டை வீட்டார்களுக்கு சிரமம் கொடுக்காத சொல்லிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், வலா தஜஅல் யௌம ஸௌமிக வ யௌம ஃபித்ரிக ஸவாஉ. அழகான வார்த்தை. வலா தஜஅல் யௌம ஸௌமிக வ யௌம ஃபித்ரிக ஸவாஉ. நோன்பு அல்லாத காலமும் நோன்பு ஒரே மாதிரி ஆக்கிறாத. நோன்பு அல்லாத மாதத்தையும் நோன்பையும் ஒரே மாதிரி ஆக்கிறாத. நீ நோன்புல கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுங்கிறாங்க. நோன்பு அல்லாத மாசத்துல எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் நோன்புல இருக்கிறான, ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிறான். நோன்பு அல்லாத மற்ற மாதங்களுக்கும் நோன்புக்கும் மத்தியில் உனக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஹஸ்லதானி யுஃப்ஸிதானி ஸியாம. ரெண்டு குணங்கள் நோன்பை நாசமாக்கிடும், நோன்பை அழிக்கிறோம். அல்-கீபத்து வல்-கிذ்பு, புறம் பேசுவது, பொய் பேசுவது. அன்பான பெருமக்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு செய்தி சொல்றாங்க, இதா லம் தகுன் ஃபி ஸம்இ மின்னி தஸாவுன். அவங்க தன்னையே சொல்லிக்கிறாங்க, ரமலான் மாதத்துல என் காதை நான் கண்ட்ரோல் பண்ணல, என்னுடைய கண்ணை நான் கண்ட்ரோல் பண்ணல, என் பேச்சை நான் கண்ட்ரோல் பண்ணல, எல்லாமே சரளமா வாய் பேசுறத பேசிக்கிட்டு இருக்குது, கண்ணு கண்ட எல்லாத்தையும் பார்க்குது, காது கண்டதையும் கேட்குது, ஆனா நோம்பாளியா மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னா இது நோம்பே கிடையாது. மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து இவன் நோம்பாளின்னு சொன்னாலும் நீ நோம்பாளியே கிடையாது. உன் கண்ணை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னுடைய காதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, உன்னுடைய வாயை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா காலையிலிருந்து நைட்டு வரை சாப்பிடாம இருக்கிற, ஆனா மத்தபடி வேற எந்த கண்ட்ரோலும் இல்லை, வயிற்றுக்கு மட்டும் கண்ட்ரோலை கொடுத்திருக்கிற, மத்தபடி வாயை கொண்டு புறம் பேசுற, காதை கொண்டு புறத்தை கேட்கிற, என்னென்ன செய்தி அத்தனையும் செய்யற, நோம்பாளின்னு சொல்லாதேங்கிறாங்க. நோம்பாளின்னு சொல்லாதப்பா, நோம்பே அல்லது. அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா ظمأ. ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா ظمأ. எத்தனையோ நோம்பாளிகள் தங்களை நோம்பாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் நோம்பாளி எல்லாம் கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எத்தனையோ நோம்பாளிகள் தங்களை, நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் சர்வே எடுத்து ஃபில்டர் பண்ண வைங்க. எத்தனை பேர் தேர்வாங்கன்னு தெரியாது. காலை ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரை யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் கை தூக்கிடுவாங்க. ஆனா இமாம்கள் நமக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்கல்லே, அந்த கான்செப்டில் நோன்பு வைத்தவர்கள் எத்தனை பேரை ஃபில்டர் பண்ணா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதுதான் ஒரிஜினல் நோன்பு, அதுதான் ஒரிஜினல் நோன்பு. நம்ம வைக்கிறது எல்லாம் நோன்பு இல்லை. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் ஸபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியதனுடைய தாத்பரியத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் வருவதற்காக வேண்டாம் நோன்பை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த இறையச்சம் மொத்த பாடியை கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த இறையச்சம் வரும், இல்லைன்னா வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை ரொம்ப கவனிக்கணும். எத்தனையோ நோன்பாளிகள் தங்களை நோம்பாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நோம்பாளி எல்லாம் கிடையாது. வெறும் பசியா இருக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம், பட்டினியா இருக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம், ஆனா அல்லாஹ்ட்ட அவங்களுக்கு நோன்பாளிகளுக்குரிய அந்த நன்மை எல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமலு பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நோம்புல எவ்வளவு கண்ட்ரோலாக இருக்க வேண்டுமோ, பொய் பேச்சுகள், அதுகள் பொய் சத்தியம், இப்ப நம்ம சொன்ன மாதிரி புறம் பேசுறது, அடுத்தவர்களை திட்டுவது, அடுத்த பத்தி பலா கழுவுறது, இதெல்லாம் இல்லாம நீ நோன்பு வச்சா அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவையே இல்லை அல்லாஹ்வுக்கு. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இந்த கண்ட்ரோலே இல்லாம நீ நோன்பு வச்சா இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை சொல்றாங்க. ஹதீஸ்ல கூட சொல்றாங்க, அன்ன ஸௌம அமானத்துன். நோன்புங்கிறது அது ஒரு அமானிதம்,
அந்த அமானிதத்தை கரெக்டா பேணிக்குங்க. நோம்புங்கிறது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நல்ல முறையிலே நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். அன்பான பெருமக்களே, ரொம்ப கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள், நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமே, ரமலான் மாதம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம், நம்முடைய பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதத்துல நம்ம பேண வேண்டிய பேணுதல்களை பேணாம, நம்முடைய நாவை கட்டு போடாம, நம்முடைய உடல் உறுப்புகள் ஐம்புலங்களை அடக்காம சும்மா திறந்து விட்டோம் அப்படின்னா மகஃபிரத் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. அதனாலதான் நாயகம் சொல்றாங்க, ரமலான் மாதத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டு அதில் அவர் மன்னிக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். அவன் வேலையை நம்மளை மன்னிக்கிறது தானே. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரமலான்ல இருக்கிற மாதிரி வேற எந்த மாசத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் தன் அடியார்களை மன்னிப்பது போன்று வேற எந்த மாசத்திலையும் பார்க்க முடியாது. அவ்வளவு மன்னிப்பு. எதெல்லாம் மன்னிப்பு வச்சிருக்கிறான். நோம்பாளிக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்தா மன்னிச்சிடுறேங்கிறான், ஒரு தண்ணியை கொடுத்தா மன்னிச்சிடுறேங்கிறான். எதில் அல்லாஹ் மன்னிப்பு வச்சிருக்கிறாங்கிறது தெரியல. மற்ற மாதங்களில் எல்லாம் ஒரு சிலர்ல தான் மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கும். ரமலான்ல தொட்டதுல எல்லாம் மன்னிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாயகம் அதைத்தான் கொஞ்சம் கோபமாக பேசுகிறார்கள். ஆனா ரமலான் மாதங்கிறது மன்னிப்பை பெறக்கூடிய மாதம். அந்த மாசத்துல கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்கல அப்படின்னா நீ இருந்து என்ன பிரயோஜனங்கிறான். ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காமல் நம்மை நாசமாக்கக்கூடிய காரியங்கள் இந்த பேணுதல் இல்லாமல் போனா முடிஞ்சு போச்சு. நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனாலதான் முன்னோருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தேன்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறோம். ரமலானுடைய முதல் பிறைக்கு பள்ளிவாசலுக்குள்ள வர்றவங்க பெருநாக்கு சங்கு அடிக்கும் போதுதான் வெளியே போவாங்க. ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறை சங்கு அடிக்கும் போது உள்ள வருவாங்க, திருப்பி எப்ப போவாங்களாம்? பெருநாளுடைய திரையை பார்த்தவங்க தான் வெளியே போவாங்களா? சில பேர் கேட்பாங்களா, இல்ல வெளியவே வரலையே என்ன சொல்வார்களாம்? நஹ்ஃபது ஸௌமனா, எங்க நோம்பை நாங்க பாதுகாக்கிறோம், அவ்வளவுதான். எங்க நோம்பை நாங்க பாதுகாக்கிறோம். வெளியே போனா எவனாவது வந்து ஏதாவது பேசுவோம், நம்ம இருந்தாலும் வர்றவன் ஏதாவது பேசுவோம். சில முன்னோர்கள் எல்லாம் ரமலான் மாதத்துல சலாம தவிர எதுவுமே கொடுக்க மாட்டார்கள். இந்த தொழுகையுடைய டைம் வந்தா கரெக்டா வருவார்கள், தொழுகுவார்கள். யாராவது சலாம் என்ன வலைக்கும் முஸ்ஸலாம் முசாஃபா செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள் யார்கிட்டையும். எல்லாம் பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பேணுதலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ரமலானுடைய சட்டத்திட்டங்கள் நாம் சொல்லலாம் நினைச்சோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் இல்லாத காலத்துல வரக்கூடிய வாரங்கள்ல சட்டங்களை சொல்லுவோம். அது மெயினா நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்கணும். ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்கணும். நியத்துன்னு சொன்னா மகரிப் நோம்பு திறந்ததிலிருந்து மறுநாள் 12 மணிக்குள்ள ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் நம்ம சொல்றது ஹனஃபி மதுஹபுடைய சட்டம். மறுநாள் 12 மணிக்குள்ள நம்ம மதிய 12 மணிக்குள்ள நாளைக்குள்ள நியத்துன்னா இன்னைக்கு நோம்பு திறந்ததிலிருந்து மறுநாள் காலை இந்த தொகருக்கு 12 மணிக்குள்ள நியத்து வச்சு நோம்பினுடைய நியத்து வச்சு, இல்லைன்னா அந்த நோம்பு கூடாது என்று ஹனஃபி மதுஹபுடைய சட்டத்துல இருக்குது. அதனால மெயினாக நீங்கள் நோன்பு வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற வருஷம் கூட நான் சொல்லி இருக்கிறேன், நம்ம ஊர்ல எல்லாம் தராவீஹ் முடியும் பொழுதே நீங்க சொல்லி கொடுத்துருவாங்க, ஏன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக நாம் நியத்து வைத்துக் கொள்வது அவசியமா இருக்கிறது. ரமலான் சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் பேசுவோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சென்ற வாரம் கூட பைத்துல் மால் சம்பந்தமாக நான் சொல்லியிருந்தேன். அன்பான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் பைத்துல் மாலையும் நீங்கள் ஒரு கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சில ஊர்கள்ல பைத்துல் மாலே இல்லாம மக்கள் சிரமப்படுறாங்க. சில ஊர்கள்ல பைத்துல் மால் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. சென்ற வருஷத்துக்கு முந்தைய வருஷம் இந்த பைத்துல் மால் சம்பந்தமாகவே ஒரு ஊருக்கு நான் பயானுக்கு போயிருந்தேன். அங்க வருஷத்துக்கு 15 லட்சம் வருது. நம்ம ஊரினுடைய காவாசி கூட அந்த ஊர்ல இருக்காது. நம்ம ஊரினுடைய காவாசி கூட இருக்காது. லிஸ்ட் காட்டுறாங்க 15 லட்சம். ஆச்சரியமாக இருக்கு. பைத்துல் மால் சார்பாக தான் பயான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 15 லட்சம் ஒரு லிஸ்டே போடுறாங்க, யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு. அன்பான பெருமக்களை, பைத்துல் மால் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய கிருபையினால அதோட லிஸ்ட் எல்லாம் நம்ம தெளிவாக வெளியில் போடப்பட்டிருக்கிறது.
2014 ஆரம்பிக்கப்பட்டு 2024 கிட்டத்தட்ட 10-11 வயசாகிடுச்சு. இந்த 11 வருஷத்துல எத்தனையோ மக்கள் பலன் பெற்றிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத பல மக்கள் எவ்வளவு பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள். பலரும் துவா செய்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால நிறைய ஊர்கள்ல அது ஆரம்பிக்கப்படல. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு 2014 ஆரம்பிக்க தௌஃபீக கொடுத்து 11 வயசாயிடுச்சு. அது கியாமத் நாள் வரை அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஆரம்பிக்கப்பட்ட நல்ல அமல்களை விடக்கூடாது. இதன் மூலமாக நிறைய பேர் பலன் அடைந்தும் இருக்கிறார்கள். நானே ஒரு சில பேருக்கு சொல்லி இருக்கிறேன். சில ஆபரேஷனுக்கு எல்லாம் இந்த பணம் பைத்துல் மால் உதவியாக இருந்திருக்கிறது. பல விதத்திலும் பயனடைகிறார்கள் மக்கள். அன்பான பெருமக்களே, இந்த பைத்துல் மாலை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பைத்துல் மாலின் மூலமாக நமது ஊர் உறவின் முறையில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைய வேண்டும். அவங்களுடைய துஆவை நாம் பெற வேண்டும். எனவே இந்த பைத்துல் மாலை நீங்கள் உங்களுடைய கவனத்தில் கொண்டு சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் தெரிவித்துக் கொண்ட உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.